இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த சிறுவன் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படும் காணொளி. மகிந்தவை சீண்ட வேண்டாம், நாட்டில் அமைதியாக வசிக்க அனுமதிக்குமாறு வேண்டுகோள் விடுத்த இரு நாடுகள். ஜனாதிபதி அனுரவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. சிறைச்சாலையின் முள்வேலிக்கருகில் நடமாடிய பூனை துரத்தி பிடித்து சோதனை செய்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அமைச்சகத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட மஹிந்தர்களின் சகாக்கள். முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் ஒன்றாக வைத்தியசாலையில் அனுமதி. மீண்டும் வெடிகொளுத்தி கொண்டாடிய மக்கள். சிறைச்சாலை வட்டாரங்களில் இருந்து கசிந்த தகவல். நடுக்கடலில் உயிருக்கு போராடிய மூவரின் கூக்குரல். உலங்கு வானூர்தியில் களத்தில் இறங்கிய விமானப்படை. வீதியில் சென்றவரின் அருகில் கேட்ட பாரிய சத்தம். கணப்பொழுதில் உயிர் தப்பிய நபர். வெளியானது சிசிடிவி காணொளி. கொழும்பிலிருந்து வந்து தடுப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலக கட்டடத்தின் நிலத்தை உடைத்த குற்றப்புலனாய்வு. உள்ளிருந்தவர்களை அசைய விடாது செய்த சோதனை. நடந்ததென்ன? டெடிபேர் பொம்மைக்குள் நாட்டிற்குள் எடுத்து வரப்பட்ட பொருள். அதிகரிக்கும் ஆபத்தான பொருட்கடத்தல்கள். குருவி காவலுக்காக வயலுக்கு சென்ற முதியவருக்கு நேர்ந்த பரிதாப நிலை. முச்சக்கர வண்டியில் தள்ளிவிடப்பட்டு இறந்த 16 வயது சிறுவன். சிறப்பான சம்பவம் செய்த மேல் நீதிமன்றம் வழங்கிய தண்டனை என்ன? இலங்கையில் தீவிரமடையும் மற்றுமொரு ஆபத்து. தப்பித்து தலைமறைவாகித் திரியும் 7 பேர். மேசையோடு உணவை தலையில் சுமந்து பரிமாறும் கடையுரிமையாளர். வெளிநாடொன்றில் வினோத சம்பவம். கோஸ்டாரிக்கா சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்தி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பூனை ஒன்று பிடிக்கப்பட்டுள்ளது. பூனையின் உடலில் கட்டி 2 போதைப்பொருள் பொட்டலங்கள் இணைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிக்காவில் உள்ள போகோசி சிறைச்சாலைக்குள் வழக்கமாக இரவு நேர காவலில் இருந்த ஒரு சிறை அதிகாரி சிறைக்குள் சிறைச்சாலை அருகில் பூனை ஒன்று நடமாடியதை அவதானித்தார். அதனைத் தொடர்ந்து பூனையை சிறை ஊழியர்களுடன் சேர்ந்து பிடித்து சோதனை செய்த போது பூனையின் உடலில் 235.6 கிராம் கஞ்சா மற்றும் 67.7 கிராம் ஹெரோயின் உள்ளடங்கிய பொட்டலங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அந்த பூனை சிறைக்குள் போதைப் பொருட்களை கடத்த பயன்பட்டுள்ளதை அறிந்த சிறை காவலர்களுக்கு இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நீதித்துறை அமைச்சகம் முகநூல் சமூக வலைத்தளத்தில் காணொலியொன்றை பகிர்ந்துள்ளது. அந்த காணொலியில் ஒரு அதிகாரி முள்வேலியால் மூடப்பட்ட சங்கிலி இணைப்பு வேலியில் ஏறும்போது பூனையை கண்டு உடனடியாக எச்சரிக்கை விடுத்த வேளை அதனைத் தொடர்ந்து மற்ற அதிகாரிகள் அதை பிடிக்க விரைவான நடவடிக்கை எடுத்து பூனை பிடிக்கப்பட்டது. அதன் பிறகு பூனையை எடுத்துச் சென்ற சிறை அதிகாரிகள் பூனையின் உடலில் சுட்டி கட்டப்பட்டிருந்ததை வெட்டி அகற்றியிருந்தனர். அதன்போது மேற்குறிப்பிட்ட போதைப் பொருட்கள் பொட்டலங்களாக மறைத்து வைத்திருந்த காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. வைரலாகி வரும் இந்த காணொலியால் பெரும்பாலானோர் கோஸ்டாரிக்கா சிறைகளில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் கடத்தல் போக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என பதிவிட்டுள்ளனர். இலங்கையில் சிறுவன் ஒருவன் பிரதான வீதியில் காரொன்றை செலுத்தி செல்லும் காணொளி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. குறித்த சம்பவம் எல்ல பிரதேசம் பதுளை வீதியில் நடந்தேறியுள்ளது. இதனை அடுத்து சிறுவனை காரோட்ட அனுமதித்தவர்களை பலரும் சமூக வலைத்தளங்களில் விமர்சித்து வருகின்றனர். சிலர் சிறுவனின் காரோட்டும் திறன் சிறப்பாக இருப்பதாகவும் பாராட்டி வருகின்றனர். எவ்வாறாயினும் இவ்வாறான ஆபத்தான விடயங்களை செய்ய சிறுவர்களை அனுமதிப்பது அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களின் தவறாகும். இதுபோன்ற சம்பவங்கள் அண்மைய நாட்களில் இலங்கையில் அடிக்கடி அவதானிக்கக்கூடியதொன்றாக காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக செயற்பட வேண்டாம் என்று 2 சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் கூறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள மொழி ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மேலும் மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டிற்கு சிறந்த சேவையை செய்த ஒருவர் என்றும் அவரை பாதுகாப்பது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் குறித்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி தற்போது வசித்து வரும் கொழும்பு விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் சுதந்திரமாக வாழ அனுமதிக்குமாறு அவருக்கு தொந்தரவு செய்வதை தவிர்க்குமாறும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் மஹிந்த ராஜபக்ச தற்போது வசிக்கும் வீட்டின் செலவுகள் உள்ளிட்ட நிலைமைகள் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஒரு முக்கிய விவாத பொருளாக இருந்து வரும் நிலையில் இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியேறுமாறும் அவர் அவ்வாறு செய்யாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசாங்கம் இறுதி எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தால் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார். இதற்கிடையில் மஹிந்த ராஜபக்சவை அந்த நாட்டில் வசிக்க அனுமதிக்குமாறும் 2 வெளிநாட்டு நாடுகள் அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவித்து மேற்படி சிங்கள மொழி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
நாட்டின் அநேகமான இடங்களில் காலநிலை சீரின்மை காரணமாக பல அனர்த்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் பானாதுர பகுதியொன்றில் கடுமையான காற்றின் காரணமாக மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தபோது வீதியில் சென்று கொண்டிருந்த ஒருவர் உயிர் காப்பாற்றப்பட்ட சிசிடிவி காணொலியொன்று வெளியாகியுள்ளது. இதேவேளை மேற்படி தீவிர காலநிலை காரணமாக கடல் கொந்தளிப்பால் பலப்பட்டி கடற்கரையில் தத்தளித்த படகில் சிக்கி தவித்த 3 மீனவர்கள் இலங்கை விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிக்காக ரத்மலானவில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து பெல் 412 ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டதாக விமானப்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மூவரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் இந்த மீட்பு பணி நடத்தப்பட்டதாக விமானப்படை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது கடுமையான பாதகமான வானிலை நிலவி வருகிறது. கடல் கொந்தளிப்பாகவும் பலத்த காற்று வீசும் என்பதால் கடற்படை மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. அத்துடன் மேலும் ஒரு சம்பவமாக அனுராதபுரம் ரஜரட்ட பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி 50 மீட்டருக்கு அப்பால் தூக்கி வீசப்பட்டு திஸ்ஸவெவாவில் விழுந்துள்ளது. தேவநம்பிய திஸ்ஸபுரத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான முச்சக்கர வண்டி குளத்தின் கரையோர பாதையில் நிறுத்தப்பட்டு வாகனத்தின் உரிமையாளர் அருகில் குளிக்கச் சென்றபோது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறான பின்னணியில் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் நாடளாவிய ரீதியில் மின் தடைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை 29,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தங்களிடம் ஆளணி பற்றாக்குறை மற்றும் வளப்பற்றாக்குறைகள் இருந்த போதிலும் சவால்களுக்கு முகங்கொடுத்து மின் தடைகளை சீர் செய்து வருவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதுவரை 29,015 மின்தடை தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள இலங்கை மின்சார சபை மின் தடைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் 1987 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது CEB கேர் என்ற கையடக்க தொலைபேசி செயலி மூலமாகவோ முறைப்பாடுகள் மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்று நண்பகல் முற்றுகையிட்டு கட்டிட நிலத்தை உடைத்து தேடுதல் நடவடிக்கையொன்றை முன்னெடுத்திருந்தனர். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சி. சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் 8 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் மட்டக்களப்பு 1வது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வருகை தந்துள்ள விசேட அதிரடிப்படை மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினர் சம்பவ தினமான நேற்று 11 மணியளவில் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து காரியாலயத்தில் இருந்து எவரும் வெளியேறவோ உட்செல்லவோ விடாது கட்டிட நிலத்தை உடைத்து சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெலிகடை சாதாரண சிறை கைதிகள் அனுமதிக்கப்படும் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கும் எதிராக மேல் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதன் பின்னர் அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் வெலிகடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டு வைத்திய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் சாதாரண சிறை கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள பொது விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் சிறை கைதிகளுக்கு அணிவதற்கான வழங்கப்படும் ஆடை அவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தூங்குவதற்காக தலையணை மற்றும் விரிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் நீதிமன்றம் அவர்கள் இருவருக்கும் கடூழிய சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்ததன் பிரகாரம் சிறைச்சாலைக்குள் அவர்களுக்கு நேற்று முதல் வேலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ சிறைச்சாலை அச்சகத்தில் வேலைக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. இதேவேளை முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமையை நாவலப்பிட்டி மக்கள் மீண்டும் வெடிகொளுத்தி கொண்டாடியுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சுமார் 51 கோடி மதிப்பிலான 10 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருட்களுடன் வெளிநாட்டு பிரஜை ஒருவரை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 38 வயதுடைய தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆவார். நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது 3 பொம்மைகளுக்குள் இருந்த சுமார் 10 கிலோ 323 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது.
சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் உள்ள கணேசபுரம் பிரதான வீதியில் வைத்து யானை தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூதூர் கட்டைபர்ச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவக்கொழுந்து ராசரத்னம் என சம்பூர் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் தனது வயலுக்கு குருவி காவலுக்கு சென்றபோது கணேசபுரம் வீதியில் யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த 16 வயது சிறுவனை முச்சக்கர வண்டியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவத்தின் குற்றவாளி என இனங்காணப்பட்ட நபருக்கு பதுளை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பதுளை பசறை வீதியில் 6ஆம் மைல்கல் பிரதேசத்தில் பசறை எல்டப் தோட்டத்தில் வசித்த பிரான்சிஸ் சுதர்சன் என்ற 16 வயது சிறுவன் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் திகதியன்று முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கையில் வெளியில் தள்ளப்பட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த சிறுவன் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக சாட்சியங்களின் ஊடாக நிரூபணமாகியது. மரண தண்டனை வழங்கப்பட்ட நபருடன் உயிரிழந்த சிறுவனுடன் மேலும் 3 சிறுவர்கள் மரண வீடொன்றிற்கு சென்று வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது 16 வயது சிறுவனுக்கும் பிரதிவாதியான மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபருக்கும் இடையில் கடுமையான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது என வழக்கு விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஓடிக்கொண்டிருந்த முச்சக்கர வண்டியில் அந்த சிறுவனை சந்தேக நபர் கீழே தள்ளி இருப்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மாவட்டம் முழுவதும் 257 HIV தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு 7 தொற்றாளர்கள் தலைமறைவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வஸ்கோட விதாத சம்பத் மையத்தின் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப உதவி அதிகாரி மதுர சஞ்சீவ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 257 HIV தொற்றுக்குள்ளானவர்களில் 15 பேர் வெலிகம பகுதியில் இருந்து பதிவாகியுள்ளனர். மேலும் 7 தொற்றாளர்கள் தற்போது சுகாதாரத்துறையால் பிடிக்கப்படாமல் தலைமறைவாக இருக்கின்றனர். இதேவேளை HIV நோயாளர்களுக்கு வழங்க மேற்கத்திய மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக இலங்கையில் வழங்கப்படுகின்றன. எனவே அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்காமல் இருக்கவும் உள்நோயாளி சிகிச்சைக்கு பரிந்துரைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேசை முழுவதும் சாப்பாட்டை வைத்துக் கொண்டு அதை தலையில் சுமந்து வாடிக்கையாளர்களுக்கு எடுத்து செல்லும் தென்கொரிய உணவக உரிமையாளர் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். 55 வயதான காங்ஜின் கியூவின் இந்த திறன் அவருடைய உணவகத்தை சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது. அவருடைய உணவகம் சோலின் அருகே உள்ள உயிடங் பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிறது. சமையல் அறையிலிருந்து உணவு பாத்திரங்களை ஒவ்வொன்றாக எடுத்து செல்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்த மேசையையும் எடுத்து செல்வது சுலபமாக இருக்கும் என நினைத்த காங் கிட்டத்தட்ட 36 கிலோகிராம் எடையுள்ள 10 பேருக்கான உணவு பானங்களை சிந்தாமல் அவர் தலையில் எடுத்து சுமந்து வாடிக்கையாளர்களுக்கு பகிர்ந்து வருகிறார். இந்த வித்தியாசமான பரிமாற்ற முறையால் தனது வாடிக்கையாளர்கள் தற்போது அதிகரித்து வருவதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.